ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரர் பிரசாந்த் அவர்களுக்கும், ஆண்டனி ஜெரால்ட் அவர்களுக்கும், விங்ஸ் விக்ரம் அவர்களுக்கும், அன்பு சகோதரி டி பெரியார் அவர்களுக்கும் மற்றும் வில்சன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களை ரொம்ப ரொம்ப ஊக்குவிச்சிங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பட்டன் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிகச்சிறப்பான எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேத்தைக்கு வந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருக்கும் அப்படிதான் தோணுது. சும்மாப்பா அதெல்லாம் ஒரு வேளை இருக்கலாம், ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார் மைண்ட்லயும் ஓடிச்சு. எனக்கு கூடங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரூருக்கு தான் அவர் போவார், சும்மா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம், இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி தான் நினச்சிருந்தோம். இது வந்து கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகிடும், அவர் கரூருக்கு தான் போய் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுலேயே ஓடிச்சு. நாங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்திலேயே எந்த ஒரு தலைவரும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி, இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்து தான் வந்து பழக்கம் இல்லையா? அவங்கள இங்க வர வச்சு பார்க்கறது வந்து யாருமே ஏத்துக்கவே முடியாது. அது என்ன ஏத்துக்க முடியாது. இது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல, நாங்க வந்து அவங்கள தான் வர வைப்போம்னு சொல்லிட்டு பஸ் மூலியமா பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சென்னைக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 குடும்பங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிச்சம் ஒரு 4 குடும்பங்கள் நான் வரமாட்டேன், எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை சொல்லிக்கிறதாகவும் வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்து எந்த மாதிரி மனநிலையில நான் பாக்குறேன், அந்த பஸ்ல ஏறுறவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஏதோ வந்து டூருக்கு போடுற மாதிரி பஸ்ல ஏறுறாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ்லாம், அந்த பெற்றோர்கள்லாம் வந்து போறத வந்து ஒருவேளை வந்து மேல இருந்து அந்த குழந்தைங்கலாம் பார்த்துச்சுன்னா என்ன சொல்லும் அவங்கள? இல்ல வந்து இது யாராவது ஏத்துப்பாங்களா? இப்படி ஒரு தலைவன் வேணும்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்பாங்களா? எனக்கு புரியலங்க. எப்படிங்க வந்து இறந்தவர்களை வந்து இவர் வந்து வர வைக்கிறார், இறந்த குடும்பத்தை வந்து இவர் வர வச்சு இவர் வந்து அவங்களுக்கு வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. துக்கம் விசாரிக்க அவங்கள வர வச்ச ஒரே தலைவர் யாருன்னா நம்ம விஜய் தான். எனக்கு ஒரு சிலரை பாராட்டணும்னு சொல்லிட்டு தோணுது. சில விர்ச்சுவல் வேரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டிவிகே சார்ந்தவர்கள்லாம் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. தலைவரே இது மிகப்பெரிய தப்பு, இந்த தயவுசெய்து வந்து நீங்களே பாருங்க, அவங்கள இங்க வர வச்சு பாருங்க, ஒரு அரசியல் மாண்பே இல்லை, இது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நாங்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைமையை கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க. ஏன்னா இது எப்பாற்பட்ட ஒரு மனநிலை அப்படின்றது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்குமே ஆக்சுவலா வந்து ஏத்துக்க முடியல. தாவேகாவை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 35 குடும்பத்தை வந்து சந்திக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, நாளைக்கு ஒரு ரூம், அதாவது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்து அலாட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் துக்கம் விரிச்சிட்டு ஒரு ரூமா போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்து வரதா வந்து சொல்றாங்க. இதை கேட்கிற நீங்க உங்களை கருத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி இருந்தா என்ன சொல்வீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க? நான் வந்து விஜயை வந்து குறை சொல்ல விரும்பலங்க. ஏன்னா விஜய் என்ன பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டர் இப்படிதான்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்படிதான் ஆக்சுவலா வந்து வெளியெல்லாம் போக மாட்டாரு, இப்படிதான் இருப்பார் அவரு. ஸோ ஆனால் மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தை இருக்கா? எல்லாத்தையும் தூக்கிப்பட்டே போ, செத்து போனா போ, விஜய் நான் பார்க்க போறேன். ஸோ அந்த ஒரு மனநிலை தான் சிரிச்சுக்கினே பஸ்ல ஏறுறாங்க. ஒரு சோகம் இல்லைங்க, செத்து 30 நாள் கூட ஆகல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அழகா பஸ்ல ஏறி விஜய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போறாங்க. அது எப்படி போக முடியும்? எப்படி ஏங்க அந்த இன்சிடென்ட் நடந்தது காரணம் யாருங்க? விஜய் தானே. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம, ஒரு ப்ராப்பரா எதுவும் பண்ணலங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா எல்லாம் கூட வந்து எல்லாமே பார்க்கணும், ஒழுங்குபடுத்தணும். ஆக்சுவலா வந்து அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்க, ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஆனா வந்து அசால்ட்டா வந்து எல்லாத்தையும் விட்டு யாரோ வந்த மாதிரியும் கூட்டம் கூட்டினா போன மாதிரியும் அசால்ட்டா அத்தனை பேர் இறந்து போயிட்டு கண்டுக்காம விட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்கு இவங்க போறாங்களே, சந்தோஷமா பஸ்ல ஏறி போறாங்களே, எனக்கு ரொம்ப வந்து மன வேதனையா இருக்குங்க. அது போக விடுங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியாலதான் இவர் கால் வந்து உடஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து அவரை எப்படி கூப்பிட்டு வராங்க பாத்தீங்களா? அதாவது கால் உடஞ்சிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூட்டு போயிட்டு விஜய் போயிட்டு துக்கம் விசாரிக்கணும்.
ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தவறுங்க, இது எப்படி இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு கேள்வி எழும்புது, இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்ல போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் சார் மாரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, 25 நாளா நீங்க சரியா சாப்பிடலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா இதே மாதிரி பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களை சிஎம் ஆக்குறேன், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய நபர்கள் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் விஜய் அவர்கிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை போட்டோ அவர் மடி மேல வச்சு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா போட்டோலாம் எடுத்துட்டு போறாங்க, அந்த போட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ணி, நல்ல பெரிய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு விஜய் கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு போறாங்க. இது நம்ம என்ன பண்றோம், நார்த் இந்தியாவை குறை சொல்றோம். நார்த் இந்தியாவில் கூட இப்படி இருக்க மாட்டானுங்க, நார்த் இந்தியாவில் கூட யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களும் மனுஷனுங்க தானுங்க, நான் ஏன் அவங்களை குறை சொல்றேன்? இங்க இருக்கிறவங்க சரி கிடையாது. கம்பேரிட்டிவ் படிச்ச இளைஞர்கள், தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி போயிடுச்சு. ஆனா இன்னமும் வந்து ஒரு நடிகனுக்காக தான் குழந்தையே போனா பரவாயில்ல, எதுவுமே போனா பரவாயில்ல, நான் போயிட்டு விஜயை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் சொல்றாரு, உங்க விஜய் நான் வரேன். எங்க வர, எங்க சார் வரீங்க? மகாபலிபுரத்துக்கா? உங்க வீட்டுல இருந்து எப்படி, அதாவது பனையூர்ல வச்சிருந்தாங்கன்னா வந்து எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அழகா என்ன பண்றாரு, அங்கிருந்து மகாபலிபுரம் அந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 13 கிலோமீட்டர் வருது, மொத்தம் ஒரு 15 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 15 கிலோமீட்டர் தான் டிராவலிங் டைம். ஸோ அதனால வந்து யாரும் குறை சொல்லுமையாப்பா, என்னப்பா நாங்களும் அங்கே போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்றதுக்காக அங்க வந்து அந்த ஹோட்டல்ல புக் பண்ணி பார்த்தோன்னா இவங்களெல்லாம் வர வச்சு இந்த மாதிரி கவனிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு காலைல வந்து விஜய் வந்து சந்திப்பாரு. இது எந்த ஊர்ல நடக்குமா? எந்த ஊர்ல நடக்குமா? எந்த உலகத்துல நடக்குமா? இது எப்படிங்க? இதெல்லாம் மனசாட்சி ஏத்துக்கவே முடியலங்க. இதுல இது பொய்யான செய்தி எவ்வளோ வந்து பரப்பி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு பஸ்ல ஏறி போனாங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. அது ஏத்துக்க முடியல. அது ஒரு மனுஷனா நான் பிறந்திருக்கேன், இந்த தமிழ் மண்ணில் பிறந்திருக்கேன், என்னால இதை பார்த்துக்கிட்டு ஏத்துக்க முடியல. ஆனா எப்படி இவங்கெல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இன்னமும் சிலர் நிறைய பேர்லாம் கிடையாது, இன்னமும் சிலர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவர் போனா உங்களுக்கு என்ன, அவர் பாக்குறதுக்கு மக்கள் வராங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஒருத்தன் போடுறான் போட்டோவை, என்ன போறான்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஆணவ படுகொலை இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த கவின் கொலை சம்பவம் இருந்துச்சு பாத்தீங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அதாவது அப்பாவையும் அவனோட தம்பியும் பாத்தீங்கன்னா கூட்டு போயிட்டு சிஎம் சந்திக்கிறதுக்கு சிஎம் ஆபீஸ்ல போய் பார்த்திருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை வந்து போட்டு விட்டு என்ன கேக்குறாங்க, இப்ப இது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க விஜய் அந்த ஆணவ படுகொலைக்காக ஒரு ட்வீட் கூட போடலையடா, அதை பத்தி பேச மாட்டீங்களா நீங்க? ஏன்னா சிஎம் ஆபீஸ்க்கு வந்து பாத்துருக்காங்க, அதனால சிஎம் வர வச்சு பார்த்தாரு, அங்க பாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் சிஎம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து யாருமே போலியா? கனிமொழி மேடம் பாத்தீங்கன்னா அங்க ஆக்சுவலா வந்து அங்க இறந்தவங்க புதைக்கிற வரைக்கும் இருந்தாங்க, அங்க உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே. சிஎம் எல்லா வேலையை விட்டு போயிட்டு இருக்கு. சிஎம் நிறைய வேலை இருக்கு ராஜா. விஜய் மாரி வெட்டி கிடையாது. விஜய் இப்ப எந்த ஷூட்டிங்கும் போறது சும்மா தான் வீட்டுல இருக்காரு, வேற என்ன பண்றாரு விஜய்? சிஎம்க்கு தான் வேலையா? ஏன்னா சிஎம்க்கு 1008 வேலை இருக்குது, சும்மா கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவரு. அது எதுவும் கம்பேர் பண்ணி போடுறானுங்க பாருங்க. ஆணவ படுகொலை வந்துச்சுல, ஏன் சிஎம் போய் பார்க்கல, இங்கே வர வச்சு பார்த்தாரு. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கா? மூளை இருக்கிற இடத்துல வேற ஏதாச்சும் இருக்கா? நான் கேட்கிறேன், மூளை இருக்கா? இல்ல மூளை இருக்கிற இடத்துல வேற ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா அசிங்கமா சொல்றேன் நான், எனக்கு ஒரு மாதிரி வருது. எனக்கு மனசாட்சி இல்லாம பண்றீங்க, எது கம்பேர் பண்ணணும்னு தெரியல. இன்னமும் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. முட்டு கொடுத்து என்ன பண்ணாமன்னா அந்த மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்த போகுது. அப்படி செத்து போயிடுங்க நீங்க வாழறது வேஸ்ட். இப்பாற்பட்ட ஒரு தலைவனை நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா, அதான் நான் சொல்றேன், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு வேலை ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு சீரழிஞ்சு போகும். அதான் உண்மை. ரொம்ப அதாவது இந்த அளவுக்கு டெவலப் ஆனது பாத்தீங்கன்னா, உடனே அடுத்த ஒரே வருஷத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா, ஆட்சி பிடிச்சாங்கன்னா, தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னா, நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேங்க, தமிழ்நாடு கிட்டத்தட்ட பாதாள நோக்கி போயிடுங்க. அதாவது வளர்ச்சி வந்து ஃபுல்லா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு அப்படியே திரும்பி பாட்டம் போயிடும், ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு பயப்படுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. பாதுகாப்பான இடம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கவே இருக்காது. இது ஏன்னா இங்க இருக்கணும் யாரு? சும்மா கிடையாது, விஜய் ரசிகருங்க. என்ன பண்ணாங்க அவங்க கேட்கவே முடியாது. போலீஸ்லாம் கிடையாது, இவங்க தான் போலீஸ். அந்த மாதிரி ஆயிடும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் மேல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, ஆனா வந்து நேத்து வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காப்புல. அது என்னன்னா ஆக்சுவலா வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீனா வந்து விஜயே வந்து திட்டின்னு இருக்க, விஜயே நான் திட்டின்னு இருக்க, விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு, அப்பா நான் ஒன்னும் விமர்சனம் எடுத்து வைக்கல, நான் கேள்வி தான் கேட்டேன், நான் கேள்வி கேட்டதே உங்களுக்கு அப்படி இருக்கே, அப்படி கேள்வி கேட்டதே அப்படி இருக்கேன்னு சொல்லி வர்றாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் விமர்சனம் பண்ணனா கோ அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாம் நீங்க தாங்க மாட்டீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ல வந்துட்டு கடைசியா வந்து தலையோட, அதாவது அஜித்குமார் ஒரு டைலாக்லாம் விட்டுறாப்புல. அதாவது தெரியல, போய் சொல்லுவாரு அவர் டைலாக் மாதிரி. அதாவது அஜித்குமார் பேச டைலாக்ல பார்த்தீங்கன்னா நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல. ஸோ அது ஒரு பஞ்சு டைலாக ஒன்று போட்டு முடிச்சிட்டாப்புல. சீமான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது எப்படி பண்றாப்புலன்னா, அது என்ன பார்த்தா அவர் வந்து காமெடியா தான் தெரியும், பட் ஆனா சில விஷயங்கள் அவர் பேசுறது சரியா தான் இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல எவனாச்சும் ஆதரவு தெரிவிச்சானாலே அவன் 1ஆம் நம்பர், அதாவது இங்க தமிழ்நாட்டுல வாழறதுக்கு தகுதி இல்லாத தலைவன் தான் அர்த்தம். ஏன்னா இது எப்படிங்க, அது இறந்தவங்க வந்து இவரை பார்ப்பாங்களாம், இவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இது சொல்லிட்டு போவாங்களாம். அதாவது விஜய் வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு இவங்க வருவாங்களாம். தயவுசெய்து ஒரு நிமிஷம் வந்து கண்ணு மூடி நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து எந்த தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்ல எங்க இருக்கோம். அதாவது இறந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாத்தீங்கன்னா விஜயை சந்திச்சு அவரு ஆறுதல் கூறுறதுக்காக வந்து இவங்க போறாங்களாம். இது எப்படி நடக்கும், இது நம்ம எங்க இருக்கிறோன்றத வந்து நம்ம சிந்திச்சாலே புரியுங்க. இது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இது பாக்குறவன் நம்மள என்ன நினைப்பான், மற்ற ஸ்டேட்டுக்காரன் நம்மள என்ன நினைப்பான், இல்ல வெளிநாட்டுல கூட இந்த நியூஸ் போச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் இப்படி இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. கேட்டா பர்மிஷன் கிடைக்கல. ஏய் தபார், நான் வந்து எப்படின்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன். எதுக்காக இதுக்கு பர்மிஷன்? எதனா நிகழ்ச்சி நடத்துறீங்களா, இல்ல வந்து எதனா ஒரு பெரிய மாநாடு பேர் நடத்துறீங்களா, அதுக்கு நீங்க பர்மிஷன் கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா டிஐஜி ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, அருண் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுடைய பெரிய ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அவர் பார்த்து டிஐஜி கிட்ட போயிட்டு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வந்து விஜய் வந்து வர போறாரு, அதனால வந்து எனக்கு பச்சை சிக்னல் லைட் வேணும், டிராபிக்ல கிளீனா இருக்கணும், யாரும் ரசிகர்கள் எல்லாம் வந்து பக்கத்துல கூட வந்தா கூட நீங்க தடியடி நடத்தி அவங்க துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்டது வந்து போட்டு கொடுத்தாங்க. உடனே அங்கிருந்து என்ன சொன்னாங்க, நீங்க எஸ்பியை போய் பாருங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி கிட்ட லெட்டரே போல, இவங்க சும்மா வந்து உக்காந்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, கேள்வி கேட்க போறாங்க சொல்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து பர்மிஷன் ஒன்றும் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. மண்டபம் இல்லையா? நான் கேட்கிறேன் ஓப்பனா, 200-300 பேர் வருவாங்களா மொத்தமா, இல்ல ஒரு 400 பேர், இல்ல ஒரு 500 பேர்னு வச்சுங்களேன், 500 பேருக்கு மண்டபமே இருக்காதா? நாங்க ரோஸ்ட் பிரஸ், நீங்க சொல்லுங்க, ரோஸ்ட் பிரஸ் டீம் வந்து கண்டிப்பா வந்து அங்க கரூர்ல போயிட்டு மண்டபத்தை நாங்க புக் பண்ணி கொடுக்குறோம். இது என்னங்க, இது அநியாயமா ஊர் உலகத்தில் நடந்துட்டு இது என்ன? விஜய்னா யாருங்க, கடவுளா? மனுஷன் தானே அவரும் சாப்பாடு தானே சாப்பிடுறாரு உங்களை மாதிரி. ஏங்க டிவியில பாக்குற விஜய் வேறங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க டிவியில பாக்குறீங்க பத்தில காப்பாத்துறாரு, சண்டை போடுறாரு, ஃபைட் பண்றாரு, ஏழைங்களுக்காக போராடுறாரு, இதெல்லாம் நீங்க படத்துல பாக்குற விஜய். நேர்ல பாக்குற விஜய் அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து டைலாக் சொன்னாதான் படிப்பாரு, நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, ஃபைட் பண்ணுவாரு. அது டைரக்டர் சொன்னாதான், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா பண்ணுவாரு, அப்புறம் டைலாக் முடிச்சிருவாரு, அவ்வளவுதான். இதை வந்து நீங்க உண்மையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க விஜய் ரசிகர்களா? ஏய், இது உண்மை கிடையாதுடா. அவர் அந்த மாதிரி இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல தலைவன் இல்ல. நீங்க எடுத்து சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. இப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கே, ஒரு நாளைக்கு என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வந்து எனக்கு பாருங்க, எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு பாருங்க. ஆனா வந்து இந்த நிகழ்வுக்கு வராத குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் வந்து பார்ப்பாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையாது இந்த மாதிரி போனவங்களுக்கு. ஆனா வைராக்கியமா இருந்தாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். அதே போல சோசியல் மீடியால இருக்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து தற்குறித்தனமான பேசுவாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. அவங்களாம் அசிங்கமா திட்ட தெரியும் தவிர வர எதுவுமே தெரியாது. நீங்க வந்து தைரியமா வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோனுடைய மகள் ஜோவிட்டா இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டிபி வந்து அவங்க அப்பா கூட இருக்கிற ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க.
போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து டிவிக்கு ஆள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, ரிப்ளை பண்றாரு, ஓ உங்க அப்பா உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவுட்ல ஒரு கேள்வி வந்து கேட்டு கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அவரு அவங்க அப்பாவை. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹே ஹாய் நீ இன்னும் உயிரோடு இருக்கீங்களா, நீ கரூர்ல போயிட்டு கூட்ட நெரிசல்ல வந்து உங்க குடும்பத்தோட வந்து இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பஞ்சு வந்து போட்டுக்கிறாங்க. சிறப்பான சம்பவம். இதே போல வந்து பெண்கள்லாம் செயல்படுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் அசிங்கம் மட்டும்தான் பேச தெரியும். அதுதான் ஒரு கட்சியோட கொள்கை. அவங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேளுங்க, தெரியாது. நீ கேள்வி கேட்டீங்கன்னு கட்சியோட கொள்கை கேட்டா அசிங்கமா திட்டுவான். இது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க. சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசிட்டு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அசிங்கமா பேச மட்டும் தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து கேரே பண்ணீங்க, தைரியமா வந்து பதிலடி கொடுங்க. இந்த நாய்களுக்கு எல்லாம் பயப்படாம செயல்படுங்க. அதாவது தாவேக்கா தற்கூறிகளால பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சமூக வலைத்தளத்துல வந்து அதாவது அவங்களுக்கு தோன்றதை போட முடியாம இருக்கு. எது போட்டாலும் பாத்தீங்கன்னா அது கீழே வந்து விஜய் போட்டோ போட்டு திட்டுறானுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேவலம்டா, லுச்சா பசங்களா, இதெல்லாம் கேவலம். இது